பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு லிவ் இன் தி லிவிங் வேர்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை வேதாகமத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென். நாம் எல்லாருமே இன்ஸ்டண்ட்டாக மாறி இருக்கிறோம். ஒரு கிளிக்கில் நம்மளால் ஃபுட் ஆர்டர் பண்ண முடியும். ஒரு கிளிக்கில் நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். இமீடியட்டாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையுமே நம்மளால் தெரிஞ்சிக்க முடியும். நம்ம எல்லோரும் இப்படி இன்ஸ்டண்ட்டாக மாறி இருக்கிறதுனால ஆண்டவர்கிட்ட கேட்குற காரியங்களையுமே இன்ஸ்டண்ட்டாக பெற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம், விரும்புகிறோம். ஆனால் சில வாலிபர்கள் நான் கேட்டிருக்கேன், நான் படித்த கோர்ஸ் ஒன்று, நான் ஜாயின் பண்ணியிருக்கிற ஃபீல்டு டிஃப்ரெண்ட்டு, என்னால் லாங் டேர்மாக சர்வ் பண்ண முடியல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஒரு மாதிரி ப்ரெஷராக இருக்குன்ற மாதிரி நான் கேட்டிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தா நான் படித்த கோர்ஸுக்கான வேலையை எனக்கு கிடச்சிருக்கும் அப்படின்றது பேசுவாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை தாமதிக்கிறார் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு தேவையானதை அந்த காலத்தில் தயாராகி கொண்டிருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கிறவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். அதே மாதிரி ஒரு சில காரியங்கள் நம்ம ஆசைப்படுவோம், உடனே வேணும்னு விரும்புவோம். அதில் ஒரு காரியம் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் கார் வாங்கணும். ஓகே, கார் வாங்கணுன்னா இப்போ எங்கே போனாலுமே 0 பேமெண்ட்டு, உடனே கார் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த காரை இஎம்ஐ எடுத்தால் இஎம்ஐ பே பண்ணணும், அதை மெயின்டைன் பண்ணணும், இன்சூரன்ஸ் பண்ணணும். அது எதுவுமே ஒரு டைம் ப்ராசஸ் கிடையாது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கான பல காரியங்கள் இருக்குது. ஆனால் இது என்ன பண்ணுவாங்க, எடுத்துகிட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் அதை மெயின்டைன் பண்ண முடியாமல், அதுக்கான இஎம்ஐ பே பண்ண முடியாமல் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். இந்த காரியத்தெல்லாம் அகெயின் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன யோசிப்பாங்க, ஃபஸ்ட்டு இதே மற்றவங்க பார்க்குறாங்க, மற்றவங்க கார் வச்சுருக்காங்க, மற்றவங்க இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு இன்றைக்கி மற்றவங்க பார்க்கும்போது என்ன இவன் கார் வச்சுருந்தா இப்போ இல்லைன்ற மாதிரி வெட்கப்பட்டு நிற்போம். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிற காரியத்தில் ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஆசீர்வாதத்தை தாங்கும் மகனாக மகளாக நம்மை அவர் உருவாக்குறாரு. ஸோ என் மகளுக்கு நான் ஒரு விஷயம் கேட்குறேன், நான் கொடுத்துட்டா அதற்கப்புறம் அவன் வெட்கப்பட்டு நிற்கக்கூடாது. அதனால் ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் அது பர்மனண்ட்டாக நிலையானது. ஆண்டவர் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு என்னது தேவை என்பதை அறிந்திருக்கிறேன்னு நம்மக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அப்போ நமக்கான தேவை அவர் பார்த்துட்டு இருக்கிறாரு.